இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா புடலங்காய் கொடியில் நல்லா பெருசு பெருசாக புடலங்காய் காய்ச்சிருந்துச்சு. எங்கள் ஊரில் எந்த காய்கறி போட்டாலும் சூப்பராக விளையும். சும்மா நம்ம விதை போட்டு விட்டால் இந்த ஃபென்சிங் மேலே தான் போட்டு விட்டோம். அதுவே வந்து நல்லா பெருசு பெருசாக புடலங்காய் காய்ச்சிருந்துச்சு. ஏற்கனவே கொஞ்சம் அறுத்தோம். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா 3 புடலங்காய் இருந்துச்சு. சரி அதையும் அறுத்துருவோமேன்னு சொல்லி காலையில் தூங்கி எழுந்தவொடனே இந்த வேலையை தான் பார்த்துருந்தேன். இது அறுக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த புடலங்காய் வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை அப்படியே நம்ம கூட்டு வச்சோ இல்லை ஃப்ரை பண்ணி எப்படி பண்ணாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்கும்போது அது வந்து 1 வாரம் 10 நாள் காய் தான் நமக்கு கிடைக்குது. அப்போ வந்து அந்த மனமே நமக்கு போயிட்டு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஆனால் நம்ம அப்படியே பறித்து சமைக்கும் போது சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வளரக்கூடிய ஒரு காய் தாவரம் தான் இது. சிம்பிளாக நீங்கள் விதை நட்டு விட்டிங்கனாலே அது பாட்டு நல்லா பரவி சூப்பராக வந்து காய் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புடலங்காய் விதை, பீர்க்கங்காய், பாவக்காய்லாம் யதார்த்தமாக வளரக்கூடிய ஒரு பயிர் தான்.